வெல்கம் டு ட்ரெண்டிங் சினிடியன்ஸ். எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சுந்தரி சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நேற்று நடந்து முடிஞ்சது. இது இன்னும் அடுத்த வாரம் வரலும் ஒளிபரப்பாகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான ஃபோட்டோ வீடியோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. கடந்த 2021 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. வீக்லி டிஆர்பி ரேட்டிங்கில் எப்போவுமே முதல் இடத்துலேருந்து 5வது இடம் வரைக்கும் தன்னுடைய இடத்த தக்க வச்சிட்ருக்கு அப்படின்ட்டு இந்த சீரியல் சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வீடியோக்களில் அவங்க கண்ணீர் மல்க அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஃபேமிலியாக இருந்துட்டு இப்போ பிரிய போகிறோமே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் அவங்களுடைய கண்ணீரில் தெரியுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு தனி பெண்ணாக இருந்துட்டு அதுவும் தன்கிட்ட ஒரு அழகுன்றது இல்லாமல் தானாகவே முயற்சி எடுத்து தன்னுடைய கனவை நிறைவேற்றின ஒரு பெண்ணாக இந்த சுந்தரி இருந்திருக்காங்க. சீரியல் 1ல் அவங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். கார்த்திக்கில் ஆரம்பித்து அவங்க படியெடுத்து வைக்கிற ஒரு விஷயத்துலையும் அவங்களுக்கு எதிரிகள் வந்துட்டே இருந்தாங்க. அந்த தடையெல்லாம் தாண்டி சுந்தரி ஐஏஎஸ் ஆனதை விட மக்கள் மனசில் இன்னும் அதிகமாக ஆழமான இடத்த பிடிச்சிட்டாங்க. இந்த சீரியலில் நடித்த எல்லா கேரக்டரும் நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிடுச்சு. கார்த்திக் கேரக்டர் ஆகட்டும், அப்பத்தா கேரக்டர் ஆகட்டும், லக்ஷ்மி, முருகன் மாமா, இவங்க எல்லாருமே இவங்க கேரக்டர் எப்போவுமே நம்மளால் மறக்க முடியாது. இதே முருகன் கேரக்டர் செகண்ட் வெர்ஷனில் ஐயப்பாவாக மாறினதாகட்டும், மாலினி, சித்து, இவங்க கேரக்டர் எல்லாருமே நம்மளால் ஈஸியாக மறக்க முடியாது அப்படின்ட்டே சொல்லலாம். கடைசியாக அணு இல்லாமல் இந்த சீரியல் எப்படி முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நானும் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு தனக்கு இருந்த மற்ற சீரியல் ஷூட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த சீரியல் ஷூட்டுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வெற்றியோட தன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற சுந்தரி அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ற மாதிரி காட்டி இதோட இனிதே முடியுது அப்படின்ட்டு இந்த சீரியலை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த சுந்தரி சீரியலை தொடர்ந்து இதுக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்துல எந்த சீரியல் இடம் பிடிக்கலாம் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுந்தரி சீரியலை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதையும் அதுல வர்ற கேரக்டர் எது உங்களுக்கு ரொம்பவும் ஆழமா பதிஞ்சிடுச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சீரியல் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.